ஹாய் வியூவர்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சங்கம் ஏஜ் பற்றி பார்த்துருந்தோம். அதில் சங்கம்னா என்ன, சங்கம் டைம் பீரியடில் ஆட்சி செய்த மன்னர்கள், சங்கம் லிட்ரேச்சர் எல்லாமே பார்த்துருந்தோம். அதில் சங்கம் லிட்ரேச்சர் அரங்கேற்றியம் பண்ண முச்சங்கம், அதாவது முதல், இடை, கடை சங்கம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருந்தோம். அந்த டைம் பீரியடில் ஆட்சி செய்த மூவேந்தர்கள் பற்றியும் நம்ம பார்த்தோம். அவங்க எப்படி ஆட்சி செய்திருந்தாங்க அப்படின்னா, மண்டலம், நாடு, ஊர், பெரூர், சிறூர் அப்படின்னு டிவைட் பண்ணியிருந்தாங்க. அதனால மக்களுக்கு தேவைகளை நிவர்த்தி பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்தது கிங்குக்கு. இந்த மண்டலம், நாடு, ஊர், பேரூர், சிறூர்லலாம் சின்ன சின்ன கேப்டன்ஸ், அதாவது ஹெட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ தட் அவங்க வந்து அந்த மக்களுக்கு தேவையை வந்து கிங் கிட்ட இருந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க. அது இல்லாம பட்டினம் அப்படின்னு கோஸ்டல் டவுனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புகார்னு ஹார்பர் டவுன், போர்ட்டல் ஏரியாஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேரின்றது சப்பர்ப் டவுன்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கிங் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அஃபிஷியல்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு. சோலா டைம் பீரியட்ல 5 மேஜர் அஃபிஷியல்ஸ் வந்து கவுன்சில்ஸ் வந்து இருந்திருக்காங்க. அதில் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, மினிஸ்டர்ஸ், ப்ரீஸ்ட், மிலிட்ரி கமாண்டர்ஸ், என்வாய், ஸ்பைஸ் இவங்கெல்லாம் முக்கியமான ரோல் வந்து இருந்திருக்காங்க. மினிஸ்டர்ஸ் வந்து கிங்குக்கு கீழே மக்களோட தேவைகள் எல்லாத்தையும் அந்த ஹெட் டவுன்ஸ் கிட்ட இருந்து வாங்கி அந்த நிவர்த்தி பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீஸ்ட் அந்தனர் தெரியும். மிலிட்ரி கமாண்டர் சேனாதிபதி, என்வாய் தூதர், ஸ்பைஸ் வந்து ஒற்றர். இந்த தூதரும் ஒற்றரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சின்ன சின்ன லெவல்ல இருக்கிற மக்களுக்கு தேவைகள் சாட்டிஸ்ஃபை பண்றாங்களா ஹெட்ஸ் அப்படின்றத பார்த்து கிங் கிட்ட வந்து சொல்றத ஒரு பெரிய ரோலா வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த மூவேந்தர்கள் இல்லாம நமக்கு குறுநில மன்னர்களும் இருந்திருக்காங்க. பர்ட்டிகுலரா நம்ம தமிழ் இதுல வந்து கடையேழு வள்ளல்கள்னு மென்ஷன் பண்றாங்க ட்ரைபல் கிங்ஸ. பாரி அப்படின்றவரு பரம்பு மலையை வந்து ஆண்டு வந்திருக்காரு. காரி திருக்கோவிலூர், ஓரி கொல்லிமலை, நல்லி நீலகிரி, பேகன் பொதினிமலை, பொதிகை மலை, அதியமான் தர்மபுரி. இந்த மாதிரி குறுநில ஊர்களை வந்து ஆட்சி செய்து வந்திருக்காங்க. இவங்க ஒரு காலகட்டத்துல சேரா சோழா பாண்டியாஸ்க்கு கீழேயும் ஆட்சி செய்திருக்காங்க. விமென்ஸ் ஸ்காலர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தமிழ் சங்கம் பீரியட்ல விமென்ஸ்க்கு நிறையவே ஃப்ரீடம் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய தமிழ் போயட்ஸ் வந்து இருந்திருக்காங்க. அவங்க போயட் மட்டும் இல்லாம, லிட்ரேச்சர்ஸ் மட்டும் இல்லாம, டான்ஸ், மியூசிக்லயுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான சில போயட்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா, ஔவையார், நச்சினா கிளியார், காக்கை பாடினியார் அவங்க எல்லாரையும் சொல்றாங்க. விமென்ஸ்க்கு என்னதான் லைஃப் பார்ட்னர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு உரிமையோ எல்லாம் கொடுத்திருந்தாலும், சதி வந்து அந்த டைம்ல பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. சங்கம் எக்கனாமி அப்படின்னு பார்த்தோம்னா, அக்ரிகல்ச்சரும், ஹேண்ட்கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ்க்கும் தான் அதிகமா எக்கனாமி வந்து மக்கள் வந்து டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் மேஜர் ஆக்குபேஷன் வந்து பீப்பிள்ஸ்க்கு எதா இருந்துச்சு அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் தான். என்னென்ன மாதிரியான கிராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரைஸ், ராகி, சுகர் கேன், காட்டன், பெப்பர், ஜிஞ்சர் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. சேரா கண்ட்ரியில வந்து ரொம்பவே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணது ஜாக் ஃப்ரூட்டும், பெப்பரும் தான். ட்ரேட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேடி அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, ரொம்பவே சீஃப் கிராப்பா வந்து நமக்கு இருந்திருக்கு. ஹேண்ட்கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ, அத வந்து வீவிங், மெட்டல் ஒர்க்ஸ், கார்பென்ட்ரி, ஷிப்பிங் இந்த மாதிரி ஹேண்ட்கிராஃப்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து மக்கள் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம பீட், ஸ்டோன்ஸ், ஐவரி அதாவது யானைகளோட தந்தம் இதெல்லாமே வச்சு கூட அவங்க வந்து சின்ன சின்ன ஆர்னமெண்ட்ஸோ இல்ல கிராஃப்ட் மெட்டீரியல்ஸோ வந்து பண்ணியிருக்காங்க. காட்டன், சில்க் இதெல்லாம் வந்து ஸ்பின்னிங், வீவிங் மெத்தட்ல வந்து பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல ரொம்ப டிமாண்ட் கிரியேட் பண்ணது என்னன்னா, நம்மளோட காட்டன் கிளாத்ஸ் தான். இந்த ட்ரேடிங் பண்ணதுக்கான எவிடன்ஸஸும், இந்த கிராஃப்ட் பண்ணதுக்கான எவிடன்ஸஸும் நமக்கு அரிக்கமேடு, காவேரிப்பட்டினம், கொர்க்கை இந்த மாரி ஏரியாஸ்ல வந்து பார்க்க முடியும். ஏன்னா, அது மேஜர் போர்ட் சென்டரா வந்து இருந்திருக்கு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ட்ரேடிங் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இத வந்து உள்ளூர்ல, உள்நாட்டுகள்ல வந்து எக்ஸ்சேஞ்சிங் திங்ஸா வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது பார்ட்டர் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பொருட்களை வந்து குடுத்தல், வாங்கல் மாதிரி மாத்திப்பாங்க. காயின்ஸோ இல்ல காசோ வந்து குடுத்து யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. மதுரை, காஞ்சியில வந்து நம்ம டே அண்ட் நைட் மார்க்கெட்ஸ் இருந்தது. கிராஃப்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து செல் பண்ணியிருக்காங்கன்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இவங்க யார் கூட வந்து ட்ரேடிங் பண்ணியிருக்காங்கன்னா, கிரீக் கிங்டம்ஸ் கூட, ரோமன் கிங்டம்ஸ் கூட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கான எவிடன்ஸஸ் நமக்கு இருக்கு. புகார்ல பார்த்தோம்னா, ஃபாரின் ட்ரேடர்ஸ் வந்து நடந்திருக்கு. எந்த வழியா அப்படின்னா, தொண்டி, முசிறி, கொர்க்கை, அரிக்கமேடு, மரக்காணம் இந்த வழியா வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம ரோமன் எம்பரர்ஸ் வந்து கோல்ட் காயின்ஸும், சில்வர் காயின்ஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பொருட்கள் வந்து நம்மகிட்ட இருந்து எடுத்திருக்காங்க. எக்ஸ்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு காட்டன் ஃபேப்ரிக்ஸ், ஸ்பைஸ் இது எல்லாத்தையுமே, அது போக நமக்கு கிடைக்கிற ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸு, பேர்ல் இது எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இம்போர்ட் வந்து நம்மளோட தேவைக்கு ஏத்த மாதிரி கோல்டு, ஹார்ஸு, ஒயின் இது எல்லாத்தையுமே வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ டிக்ளைன் ஆஃப் சங்கம் ஏஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த 3rd செஞ்சுரி ஏடிலேருந்து பிசி வரைக்கும் மூவேந்தர்களுக்கு கீழ வந்து ஆட்சி நடந்திருக்கு. இதுக்கப்புறமா காலாபாஸ் அப்படின்ற குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ் அதான் அவங்க வந்து ட்ரைபல் கிங்ஸ்ன்னும் சொல்றாங்க. புத்திசம் ஃபாலோ பண்ண பீப்பிள்னு சொல்றாங்க. பட் அதுக்கான கிளியர் எவிடன்ஸஸ் இல்ல. இந்த மூவேந்தர்களையுமே வந்து கம்ப்ளீட்டா வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு காலாபாஸ் தான் வந்து ஆக்கிபை பண்ணியிருக்காங்க 6th செஞ்சுரி வரைக்கும். ஸோ இதுக்கான எவிடன்ஸஸ் நம்ம வந்து எப்படி சொல்றோம் அப்படின்னா, நமக்கு கிடைச்சிருக்க புத்திசம் புக்ஸ் படியோ, இல்ல வந்து தமிழ் போயட்ஸ் படியோ, அ கரெக்ட்டான பீரியட்ஸ் மென்ஷன் பண்ணாம, காலாப்ரால ஒரு கிங்டம் அச்சுட்டன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவர் எப்படி அவர மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, மூவேந்தர்களுடைய அ அவங்களுடைய அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் வந்து வச்சு சொல்றாங்க. பீம், டைகர், பவ் இது எல்லாத்தையுமே அவர் அணிஞ்சுக்கிட்டதாகவும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது மூவேந்தர்கள வந்து இவரு தோல்வி அடைய வச்சு, அந்த டைம் பீரியட்ல இவர் வாழ்ந்ததாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதுக்கான கிளியர் கட் எவிடன்ஸஸ் வந்து நமக்கு இல்ல. நெறைய ஸ்காலர்ஸ் வந்து இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நெறைய நமக்கு அதுக்கான லிட்ரேச்சர்ஸ் வந்து இருக்கு. ஆனாலும் இந்த டைம் பீரியட்ல திருக்குறள் வந்து எழுதியிருக்காங்கன்றதையும் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதுக்கும் கரெக்ட்டான டைம் பீரியட் இல்லாததுனால நமக்கு கிளியரான எவிடன்ஸஸ் எதுவுமே இல்ல. ஸோ ஆஃப்டர் திஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, 6th செஞ்சுரிக்கு அப்புறமேட்டு நார்த் இந்தியா வந்து பல்லவாஸ் ரூல் பண்ணதாகவும், சவுத் இந்தியா வந்து பாண்டியாஸ் ரூல் பண்ணதாகவும் எவிடன்ஸஸ் இருக்கு. இந்த காலாப்ராஸ் ரூல் பண்ண பர்ட்டிகுலர் டைம் பீரியட வந்து டார்க் ஏஜ் அப்படின்னு ஹிஸ்டோரியன்ஸ் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து புத்திசம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணதாகவும், தமிழ் லிட்ரேச்சர்ஸ் எதுவுமே இல்லன்னு சொன்னதாகவும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அதுவுமே கரெக்ட்டா நடந்துச்சா அப்படின்றதுக்கான எவிடன்ஸஸ் எதுவுமே நமக்கு ப்ராப்பரா இல்ல. மேஜரா அவங்க எல்லாருமே ட்ரைபல் குரூப்ஸ் ஆஃப் பீப்பிள்ஸ் நார்த் சைட்ல இருந்து வந்த ட்ரைபல் பீப்பிள்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. தமிழ் ஸ்பீக்கிங் ட்ரைபல் பீப்பிள்ஸ்ன்னு மென்ஷன் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து புத்திசம் ஃபாலோ பண்றாங்களா? இல்ல தமிழ் ஸ்பீக்கிங் ட்ரைபல் குரூப்பான்றதுக்கு கிளியர் கட் எவிடன்ஸஸ் இல்ல. நெறைய ஸ்காலர்ஸ் வந்து இத பத்தின லிட்ரேச்சர்ஸ் வந்து நெறையா அ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பார்க்கலாம். தேங்க் யூ.